Hello பசங்களா, இந்த வீடியோல Grade 9 CBSE Science Exploration Chapter 8 Journey Inside the Atomல இன்னைக்கு நம்ம Combining Capacity of an Atom Valency வேலன்சினா என்ன, வேலன்ஸ் ஷெல்லுனா என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்ன, எப்படி ஒரு ரெண்டு எலிமெண்ட் வந்து கம்பைன் ஆகுது வேலன்சி பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ அயானிக் பாண்டிங் அண்ட் கோவேலண்ட் பாண்டிங் இதை பற்றி டீட்டெயில்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக போக போதில்லை, பட் என்ன அப்படின்றத லைட்டாக டச் பேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போதும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சாப்டர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2, 3 and 4, சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4 and 5 இதோட டீடைல்டு வீடியோஸ் அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணும், நம்ம சேனல் உள்ள வந்துட்டு உனக்கு நிறைய டேப்ஸ் தெரியும், ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், அதுல பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் தெரியும். அதை நீ கிளிக் பண்ண அப்படின்னா சாப்டர் வைஸ் ஃபோல்டர்ஸ் உனக்கு தெரியும். உனக்கு எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் நீ கிளிக் பண்ண அப்படின்னா ரைட் சைடில் உனக்கு அது உள்ள இருக்கிற எல்லா செஷன்ஸும் டிஸ்பிளே ஆகும். அந்த செஷன்ல உனக்கு நீ 1 by 1 ஸ்டார்டிங் செஷன்லேருந்து 1 by 1 நீ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி. இந்த வேலன்சினா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வேலன்ஸ் ஷெல்லுனா என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம போன செஷன்ல தானே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். கரெக்டா? இப்போ 19 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போடுவ? KLMN. இங்க 2 இருக்கும், அடுத்து 8 இருக்கும், ரைட்டா? மிச்சம் 9 இருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்போ இங்க ஒரு 8 and then 1. ஸோ 2 plus 8 10, 10 plus 8 18, 18 plus 1 19. இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதை ஷெல்லில் பார்த்தோம் அப்படின்னா இது நியூக்ளியஸ், இது K ஷெல், L M N. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 8 இருக்கும், இங்கே 8 இருக்கும், இங்கே 1 இருக்கும். உனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து N. இப்போ இதுவே கம்மி இதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் வந்து 2 தான், ரைட்டா? அப்போ உனக்கு நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் தென் K ஷெல்லுலேயே அது கம்ப்ளீட் ஆயிடும் 2, அவ்வளோதான். ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு பார்த்தீங்கன்னா K தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலிமெண்ட். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து உனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எதுன்றது மாறுபடும். ஸோ இந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து N தான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை தான் நம்ம வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பயுமே அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன தானே KLMN அப்படின்னு சொல்லாத, அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு எது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அதுதான் வேலன்ஸ் ஷெல். அந்த அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த பர்டிகுலர் 19 எலக்ட்ரான்ஸ், இந்த இதில் எது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை அப்படின்னா 1. இதே ஹீலியம்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னா 2. ஏன்னா அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கு. ஓகேவா? இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அண்ட் தென் வேலன்சி. வேலன்சி அப்படின்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அதால ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ இங்க பாரு, இங்க 1 இருக்கு, விச் மீன்ஸ் இது ஹாப்பியா இருக்கும். இங்க எனக்கு 2 கிடைச்சிருச்சு, இங்க எனக்கு 8 வந்துருச்சு, இங்கேயும் 8 வந்துருச்சு. ஆனா இங்க மட்டும் 1 இருக்கு, இங்கேயும் 8 இருந்தா தானே இதுக்கு ஹாப்பி. 8 தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 8 இருக்கும்போது ஹாப்பியா நெக்ஸ்ட் ஷெல்லுக்கு போகணும். ஸோ நார்மலாகவே ஒவ்வொரு ஷெல்லுமே 8 மெயின்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணும். இவங்களுக்கு 2 தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே, அதனால இது 2, தட் இஸ் ஃபைன். அடுத்து இதுக்கு 8 தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, 8ம் கிடைச்சிருச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அப்படி 8 இல்லாம 7 இருக்குன்னு வச்சுக்கோ, இட் வில் பி அன்ஹாப்பி அப்படின்னு நீ வச்சுக்கலாம். 8 இருந்துச்சுன்னா தான் இந்த 3 ஷெல்லும் ஹாப்பியா இருக்கும். இப்போ 1 8 இருக்கணும், இல்லை இந்த ஷெல்லே எனக்கு வேண்டாம், நான் என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எனக்கு 8 இருந்துச்சுன்னா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ இந்த 1 நான் யாருக்காவது கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும், இது எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆயிடும். இங்க நான் 8 எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கேன், ஸோ தட் ஐ வில் பி ஹாப்பி, அப்படின்ற மாதிரி இதுக்கு தோணும். ஸோ ஒரு 4 எலக்ட்ரான்ஸை விட கம்மியா இருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில், லைக்
இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோ. அது என்ன பண்ண ட்ரை பண்ணும், இதை யாருக்காவது தள்ளி விட்டுறலாம். ஸோ தட் நம்மளுக்கு அதுக்கு முந்தின ஷெல் 8 ஆல்ரெடி நம்ம ஃபுல் ஆக்கியபைடாக இருக்கோம், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இட் வில் ட்ரை டு லூஸ் these electrons. இப்போ இன்கேஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 5 6 7 இருக்குன்னு வச்சுக்கோ. இது எப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். 4 விட கம்மியாக இருக்கிறதெல்லாம் லூஸ் பண்ண ட்ரை பண்ணும். 4 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுலாம் நான் ஏன் லூஸ் பண்ணணும், என்கிட்ட தான் மோர் தேன் 4 மோர் தேன் மிட்டை விட ஜாஸ்தி தானே இருக்கு. ஸோ வேற யாராவது எனக்கு கொடுங்க, நான் 8 வந்துக்கிறேன். 8 ஆகிட்டேன்னா நான் ஹாப்பி ஆகிடுவேன். நீ எனக்கு 3 கொடு, இல்லை நீ எனக்கு 2 கொடு, நீ எனக்கு 1 கொடு அப்படின்னு இட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு கெயின் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அதர் எலிமெண்ட்ஸ். ஆல்ரெடி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. எயிட் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். அது என்ன பண்ணும், இட் வில் நாட் கெயின் லூஸ் ஷேர். நான் யாரு கூடயும் கெயினும் பண்ணல, லூஸும் பண்ணல, ஷேரும் பண்ணல. அது என்ன ஷேர் அப்படின்னு அடுத்து உனக்கு சொல்றேன். ஓகேவா? 8 நானே வச்சிருக்கேன், நானே ஹாப்பியா இருக்கேன், யாரும் என் பக்கத்திலே வந்துடாதீங்க அப்படின்றோம். இதே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது லூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நானே பாதி வச்சிருக்கேன், நான் ஏன் உனக்கு 4ஐயும் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நீ எனக்கு 4 தந்தீங்கன்னா நான் 8 ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி இதுக்கு தோணும். இதுக்கு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ கொடுக்குறவங்களும் 4 கொடுக்கணும்னா அவங்களும் அதே ஸ்டேஜில் தானே இருப்பாங்க. கரெக்டா? எனக்கு யாராவது 4 கொடுங்கன்ற மாதிரி. ஸோ இது கெயினும் பண்ண முடியாது, லூஸும் பண்ண முடியாது, விச் மீன்ஸ் இது மற்ற எலிமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும். சரியா? இது மற்ற எலிமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. ஏன் உன்கிட்ட மேத்ஸ் புக் இருக்கு, உன் ஃப்ரெண்ட் கிட்ட சயின்ஸ் புக் இருக்கு. நாளைக்கு திடீர்னு மேத்ஸ் எக்ஸாமும் உண்டு, சயின்ஸ் எக்ஸாமும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட மேத்ஸ் புக்கையும் நீயே வச்சுக்கோ, நீயே மேத்ஸையும் படி சயின்ஸையும் படி, நீ கொடுப்பியா? மாட்ட. அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு அவன் ஆல்ரெடி சயின்ஸ் புக் வச்சிருக்கான், அவன் எடுத்துட்டு வந்து இந்த புக்கை நீ வச்சுக்கோ, 2 புக்கையுமே நீ வச்சு நீ ஹாப்பியா படின்னு அவன் கொடுப்பானா? அதுவும் மாட்டான். அப்ப எது இங்க பாசிபிள் அப்படின்னா, 2 பேருமே சேர்ந்து உட்காந்து 2 பேரும் ஷேர் பண்ணி படிக்கலாம். ஸோ தட் 2 பேருமே ஹாப்பி, 2 பேருக்கும் 2 புக்கும் கிடைச்சிடும். கரெக்டா? அதே மாதிரி இது வாங்க எல்லாரும் சேர்ந்து பழகலாம் அப்படின்னு எல்லாருமா ஷேர் தான் பண்ணிக்குவாங்களே தவிர கெயினும் பண்ணாது, லூஸும் பண்ணாது. when it has 4 electrons. ஸோ இப்போ உனக்கு வேலன்ஸ் ஷெல்லுனா என்னன்னு தெரியும், வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னன்னு தெரியும். வேலன்சி அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை பார்த்தோம். ஸோ வேலன்சின்றது இது எத்தனைய லூஸ் பண்ண ட்ரை பண்ணுது, இல்லை எத்தனைய கெயின் பண்ண ட்ரை பண்ணுது, எத்தனை ஷேர் பண்ண, இதுதான் வேலன்சி ஓகேவா? இப்போ வேலன்சி இங்க எவ்வளவு, இந்த ஒன்னை இது லூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணும். எனக்கு இது வேண்டாம், இது போச்சுன்னா தான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ இதோட வேலன்சி 1. இது ஆல்ரெடி ஹாப்பி, நான் ஏற்கனவே 2 வச்சிருக்கேன், யாரும் என்கிட்டயே வராதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன், எனக்கும் தேவையில்லை. அப்போ இதோட வேலன்சி இல்ல 0. இப்போ இன்கேஸ் இங்க 1க்கு பதிலாக 2 இருக்கு அப்படின்னா இங்க வேலன்சி 2 ஆகும். 3 இருந்துச்சுன்னா 3 ஆகும். 5 இருந்துச்சு இல்ல 6 இருக்குன்னு வச்சுக்கோ இங்க வேலன்சி. இப்போ இது கெயின் பண்ண போகுது, 2 தாங்க, அப்பதான் நம்மளால 8 ஆக முடியும். அப்பயும் இதோட வேலன்சி 2 தான். ஸோ விச் மீன்ஸ் இது 6 இருந்தாலும் இதுக்கு வேலன்சி 2 கெயின் பண்ணாலும் இதோட வேலன்சி 2 தான். இல்ல இங்க 2 இருக்கு, நான் லூஸ் பண்ணிடுறேன் 2 அப்படின்னாலும் இதோட வேலன்சி 2 தான். ஸோ எத்தனையோ இது கெயின் லூஸ் பண்ணுதோ அதுதான் வேலன்சி. சரியா பசங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாம். Atoms of the same or different elements can combine to form molecules or compounds. ஒரே எலிமெண்ட்டும் கம்பைன் ஆகிக்கலாம், வெவ்வேறு எலிமெண்ட்ஸும் கம்பைன் ஆகிக்கலாம். அப்படி கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு மாலிகூல் இல்லை காம்பவுண்ட் கிடைக்கும். லைக் வாட்டர் இஸ் அ மாலிகூல். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், H2O. 2 ஹைட்ரஜன் எலிமெண்ட்ஸ் ஒரு ஆக்சிஜன் எலிமெண்ட் கூட கம்பைன் ஆச்சுன்னா we get water as a molecule. The number of atoms of hydrogen or chlorine with which one atom of an element can combine to form a compound is called the combining capacity. அதை தான் வேலன்சின்னு சொல்லுவோம். இது என்ன, எதனால ஸ்பெஷலா வந்து இங்க ஹைட்ரஜனும் குளோரின் கூட அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா,
ஹைட்ரஜன் குளோரின் இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாரு, ஹைட்ரஜனுக்கு கேல 1 இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும், இது கேல 2 ஆயிடும். அப்ப யாராவது எனக்கு 1 கொடுத்தா இது 2 ஆயிடும், இல்ல இது இந்த 1 லூஸ் பண்ணவும் செய்யாது. ரெண்டுமே பண்ண முடியாதுல. அந்த மிட்டுக்கு அங்க எப்படி நம்ம 4க்கு பார்த்தோமோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்க. எனக்கு 1 வந்து தாங்க அப்படின்னா அவங்களும் அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. 1 யாரும் கொடுக்கல அப்படின்னா இது என்ன பண்ணும், இது மற்றவங்க கூட போய் ஷேர் பண்ணதான் ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் குளோரினும். லாஸ்ட் இதுல இதுக்கு 1 வந்துச்சு அப்படின்னா இது ஹாப்பியா 8 ஆயிடும். ஸோ இவங்க 2 பேத்துக்குமே வேலன்சி வந்து 1. கரெக்டா? இதுக்கு 1 வந்துச்சுன்னா இது ஹாப்பி ஆயிடும், இதுவும் 1 வந்துச்சுன்னா ஹாப்பி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வேலன்சி 1 இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட எந்த ஆட்டம் வந்து வேலன்சியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோ அதுதான் கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட் டெல்ஸ், நான் இதுக்கப்புறம் போக போக உனக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லும் போது உனக்கு இது என்னன்றது புரிஞ்சிடும். சரியா? தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் குளோரின் எத்தனை, ஏன்னா ஒன்னொன்னுமே ஒண்ணுதான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தேன்னா H2Oன்றது வாட்டர், கரெக்டா? ஓவோட வேலன்சி பாரு, ஆக்சிஜன் இங்க 6 இருக்கு. அப்ப மிச்சம் இதுக்கு எவ்வளவு தேவை? 2 தேவை. இப்போ இன்கேஸ் இது ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ. ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது அப்படின்னா எத்தனை ஹைட்ரஜன் கூட இது கம்பைன் ஆச்சுன்னா இதுக்கு 2 கிடைக்கும்? 2 ஹைட்ரஜன். அதனால இதோட வேலன்சி 2. நம்ம இதை பார்த்தாலே ஈஸியா சொல்லிடலாம். இதை தான் அவங்க அவ்வளோ ட்ரிக்கா எத்தனை ஹைட்ரஜன் கூட இது கம்பைன் ஆகுதோ அதுதான் அதோட வேலன்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹைட்ரஜனோடது 1ன்றதுனால இது 2 இது ஹைட்ரஜனோட சேரும். ஸோ இதோட வேலன்சி 2. அப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டே அப்படின்னா இதோட வேலன்சி எத்தனையா தான் இருக்கும்? இங்க 5 இருக்கு. ஸோ 3 ஹைட்ரஜன் கூட சேரும். இதோட வேலன்சி 3 தான் இருக்கும். அவங்க அந்த டேர்ம்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இட் டெல்ஸ் how many atoms of hydrogen or chlorine one atom can combine with. அதுதான் வேலன்சி. This is expressed in terms of hydrogen and chlorine. Why? Because both possess a combining capacity of 1. இப்பதான் நம்ம அதை பார்த்தோம். அதனால இப்போ H2O அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் கூட சேருது. ஸோ ஆக்சிஜன் 2 6, ஹைட்ரஜன் 1. ஸோ 2 ஹைட்ரஜன்ங்கும் போது இன்னொரு ஹைட்ரஜன் 1 1, இது 8 ஆயிடும். அதுக்கும் 1 1 ஹாப்பியா இது கூட ஷேர் பண்ணிக்கும். சரியா? ஸோ பேசிக்லி இது என்ன பாண்டிங் அப்படின்றத பார்ப்போம். அது ஷேர் பண்ணதான் ட்ரை பண்ணும். அதுவும் அதே மாதிரி அமோனியா, நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன். ஏன்னா நைட்ரஜனுக்கு இப்போ தானே பார்த்தோம் 5 வந்துச்சு. அது கூட 3 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா தான் அதுக்கு 8 ஆகும். ஸோ நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அதனால அதோட வேலன்சி 3. மெக்னீசியம்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்க 2 இருக்கு. அப்போ அது எத்தனை குளோரின் கூட சேரும்? 2 குளோரின் கூட. ஏன்னா அப்போ அந்த 2 குளோரினுக்கும் 1 1 கொடுத்துரும். குளோரின்ல ஏற்கனவே 7 இருக்கு. இதே மாதிரி இன்னொரு குளோரினையும் அசியூம் பண்ணிக்கோ, அங்கேயும் 7 இருக்கும். நான் உனக்கு ஒரு 1 கொடுத்துடுறேன், இன்னொரு குளோரினுக்கு ஒரு 1 கொடுத்துடுறேன். ஸோ தட் நீ ஹாப்பியா இருப்ப. ஓகேவா? அந்த மாதிரி. அதனால குளோரின் 2 குளோரினுக்கும் இது 1 1 அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள 1 1 கொடுத்துருச்சுன்னா இதுக்கும் கடைசி ஷெல்லில் 8 இருக்கும். அந்த 2 போயிடும். மெக்னீசியமோட வேலன்சி 2. ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து இப்போ நம்ம பார்த்ததை கண்டென்ட்ல பார்க்கலாம். Valence shell. The outermost shell containing electrons on an atom of an atom is known as the valence shell. இங்க உள்ள வந்து 2 இருக்கு, வெளியில 4 இருக்கு. ஸோ valence shell வந்து இந்த L shell தான் valence shell and valence electrons வந்து 4. The electrons present in the outermost shell தான் valence electrons. Octet rule. Octet rule na octனால 8 தானே. If the outermost shell of an atom has 8 electrons, it is called an octet. It has been observed that elements with complete octet of 8 electrons or 2 electrons in case of helium, ஏன்னா ஹீலியம்ல கேல 2 இருக்கு, in their valence shell are largely unreactive and more stable. நான் ஏற்கனவே 8 வச்சிருக்கேன், நான் ஏற்கனவே 2 வச்சிருக்கேன் ஹீலியம்ல அப்படின்னா அது யாரு கூடயும் போய் கெயின் லூஸோ பண்ணதுக்கு ரெடியா இருக்காது. நானே ஹாப்பியா இருக்கேன்.
So it will be always unreactive. வேற யார் கூடயும் போய் கம்பைன் ஆகாது because it is already stable. அதனால தான் இப்படி சொல்றாங்க unreactive and stable அப்படின்றது atoms with the complete valence shell. கடைசி ஷெல் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாகவே இருக்கும். They are mostly unreactive and stable. Example neon. அது ஆல்ரெடி 2H ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணுது. லாஸ்ட் ஷெல்லில் 8 இருக்கு. ஸோ நான் அதுக்கும் கொடுக்கவும் இல்லை, எடுத்துக்கவும் இல்லை. ஹீலியம் லாஸ்ட்டில் 2 இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹாப்பி. மோஸ்ட் ரியாக்டிவ் எதுக்கெல்லாம் வந்து லாஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் அதோட மேக்ஸிமம் அந்த ஆக்டெட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அதெல்லாம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். Atoms with incomplete valence shell or more reactive. Example sodium. Sodium 281. கடைசி 1 இருக்கு. அப்போ யாராவது வாங்க நான் அந்த 1 லூஸ் பண்ணிடுறேன் so that I will be happy with my outermost shell with 8 electrons. எப்படா இதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். வெயிட் பண்ணிட்டு. Only 1 electron in the valence shell. அதனால அது incomplete octet இருக்கு. It will try to lose that one. So on the other hand, it will be always more reactive இருக்கும். சரியா? What is valency? The number of electrons gained. எவ்வளோ கெயின் பண்ண போது, எவ்வளோ லூஸ் பண்ண போது, இல்லை ஷேர் பண்ண போது to complete the octet. That is called the valency of an element. Less than 4 இருந்தால் it will always try to lose. More than 4 இருந்தால் it will always try to gain. If it is exactly 4, it will try to share. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். To complete the octet by sharing the electrons. இங்கே எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான். எப்பயுமே இதே ரூலை தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா சில எலிமெண்ட்ஸ் மே ஆல்சோ வயோலேட் த யூஷுவல் வேலன்சி ரூல். ஓகேவா? அப்போ 8 எலக்ட்ரான்ஸை விட ஜாஸ்தி இருக்குமா அப்படின்னா போக போக அதை நீ ஹையர் கிளாஸஸ்ல படிப்ப. 8 எலக்ட்ரான்ஸை விட ஜாஸ்தியாகவும் சில இதுல வச்சுக்க வாய்ப்புகள் இருக்கு. தட் we no need to bother about it right now. We will study it in our higher grades. சரியா? ஸோ இங்கே டீட்டெயில்டாக இருக்குது. சோடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 281. ஸோ லாஸ்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ it is having 1 electron in the outermost shell. It can get an octet by losing this 1 electron. அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே 2, இங்கே 6 இருக்குது. ஸோ it will always try to gain 2 electrons to attain the octet. ஸோ இதோட வேலன்சி 2. எவ்வளோ கெயின் பண்ணுது அதுதான் அதோட வேலன்சி, இல்லை எவ்வளோ லூஸ் பண்ணுது அது அதோட வேலன்சி. இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2,4 கார்பனோடது. ஸோ அது கெயினும் பண்ணாது லூஸும் பண்ணாது. இட் வில் ட்ரை டு ஷேர் த 4 எலக்ட்ரான்ஸ். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கார்பன் வில் share the 4 electrons with other carbon atoms. It is not necessary that it has to share only with the same element. கார்பன்னா கார்பன் கூடவே தான் ஷேர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். லைக் H2O, ஹைட்ரஜன் எப்படி ஆக்சிஜன் கூட ஷேர் பண்ணிக்குது அந்த மாதிரி. ஓகேவா? And then electronic configuration and valency. இப்போ இதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ சில இது வந்து கெயின் அது லூஸ் பண்ணுது இல்லை, அண்ட் சில இது ஷேர் பண்ணுது. அப்படி கெயின் அது லூஸ் பண்றதுக்கு பேர் என்ன, ஷேர் பண்றதுக்கு பேர் என்ன? ஷேர் பண்ணுச்சுன்னா அதை கோவேலன்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லூஸ் பண்ணுது இல்லை கெயின் பண்ணுதுன்னா அதை அயோனிக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நீ போத்தவில்லை. உனக்கு இந்த கிரேடில் இதோட டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அதோட நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஷேர் பண்ணுச்சுன்னா அதோட பாண்டிங் வந்து கோவேலன்ட் பாண்டிங். கெயினோ லூஸோ பண்ணுச்சுன்னா அதோட பாண்டிங் அயானிக் பாண்டிங். ஓகேவா? அந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இங்கே பார்த்தோம்னா வாட்டர் மாலிகூல் நம்ம இப்போ பேசணும்ல, வாட்டர் மாலிகூல்லாம் என்ன பண்ணுது? கோவேலன்ட் பாண்டிங் ஷேர் பண்ணுது. ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. கோவேலன்ட் பாண்டிங்க்கும் அயோனிக் பாண்டிங்க்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. உனக்கு இஃப் இன் கேஸ் டீட்டெயில்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீ கோ த்ரூ பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடு. அந்த நேம் மட்டும் போதும். Atoms that already have 8 electrons in their outermost shell, அது என்ன பண்ணும் அப்படின்னா எதுவுமே பண்ணாது. They do not lose, they do not gain, and they do not share. They are already stable because it is already having 8 electrons in the outermost valence shell. So they will remain stable and unreactive. First 18 elements ஓட common valency இங்க இருக்கு. இதையும் நீ go through பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேல இங்க 1 இருக்கு அப்படின்னா இதுக்கு இன்னொன்று தேவை, இல்லை இது 1 லூஸ் பண்ணணும், அப்போ வேலன்சி 1.
நான் ரேண்டமாக காட்டுறேன். இப்போ இங்கே 2 8 இருக்குன்னா இது வேலன்சி 0. இதுவே ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ அன்ரியாக்டிவ் 0. இங்கே 8 and 1 1 2 3க்கெல்லாம் லூஸ் பண்ண ட்ரை பண்ணும். 1 2 3 வேலன்சி 4 அப்படின்றது 4ஐயுமே ஷேர் பண்ணும். அதனால அதுக்குமே வேலன்சி 4 தான். 5 அப்படின்னா அது 3 கெயின் பண்ண ட்ரை பண்ணும். 6னா 2 கெயின் பண்ண ட்ரை பண்ணும். 1 கெயின் பண்ண ட்ரை பண்ணும். அதனால இங்கேயும் 3 to 1. ஓகேவா? ஸோ இதோட காமன் வேலன்சி இதை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோட இன்னைக்குள்ள செஷன் முடியுது. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார்ஸ்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உனக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உனக்கு கிளியரா இருக்கணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீ கிளியரா இருந்த அப்படின்னா ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றது உனக்கு தெரியும். அதை வச்சு வேலன்சி என்னன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And see you all in the next session. Till then, take care. Bye-bye.